எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இருந்த 164 ரயில் சேவைகள் 115ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் குறித்து செய்தியாளர் வேல்முருகன் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக இதற்கு முன்பாக 204 ரயில்கள் குறிப்பாக எழும்பூர்லேருந்து இயக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பராமரிப்பு பணிகள், அதாவது எழும்பூர் ரயில் நிலையத்தையே மறுசீரமைப்பு பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிறது. இதன் காரணமாக இந்த ட்ராக் அப்படிங்கிறது 5 மற்றும் 6 மாற்றம் செய்யப்பட்டு தற்போது பயணிகள் இங்கே தான் பயன்படுத்த வேண்டும், இந்த நடைமுறையில் தான் நிற்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் மிகப்பெரிய ஒரு சஃபில் அப்படிங்கிறது தேவைப்பட்டதாக, குறிப்பாக 164 ரயிலிருந்து தற்போது 115 ட்ரெயின் மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏராளமான மக்கள், குறிப்பாக சென்னை எழும்பூரிலிருந்து தற்போது செங்கல்பட்டு செல்வதற்கும், அரக்கோணம் செல்வதற்கும், தாம்பரம் செல்வதற்கும் பீச் ஸ்டேஷனிலிருந்து வரக்கூடிய இந்த ரயில்களை பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தற்போது இந்த மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக இந்த ட்ராக் அப்படிங்கிறது மிகப்பெரிய அந்த தேவைக்காக தற்போது ரயில் வாரியம் எடுத்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது 2 விதமாக தற்போது இந்த சேவைகள் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எழும்பூர், பரங்கிமலை, கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மார்க்கத்தில் பொதுமக்களுடைய வசதிகளுக்காக 26 கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்கள் எழும்பூரிலிருந்து கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு நோக்கி செல்லும் பொழுது சேத்துப்பட்டு, கோடம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் நிற்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மறுமார்க்கத்தில் எழும்பூர் வரும்பொழுது பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டில் நிற்காது என்று கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் திருமால்பூர், அரக்கோணம் மற்றும் சென்னை இடையே, கடற்கரை அரக்கோணம் இடையே இயக்கக்கூடிய அந்த விரைவு ரயில்கள் செங்கல்பட்டு, எழும்பூர் இடையே பகுதி நேர ரயில்களாக தற்போது பரங்கிமலையில் நின்று செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் கும்மிடிப்பூண்டி, தாம்பரம் மறுமார்க்கத்தில் வரக்கூடிய அந்த ரயில்களும் தற்போது செங்கல்பட்டு வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று ஞாயிற்றுக்கிழமையில் ஏசி ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வழக்கமாக 7 நிமிடங்கள் 8 நிமிடங்கள் வரக்கூடிய ரயில்கள் தற்போது 20 நிமிடங்கள் 25 நிமிடங்கள் என்று தாமதங்கள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக ஏராளமான ரயில் பயணிகள் தற்போது இந்த தகவல்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் தற்போது இந்த இடைப்பட்ட இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி வரை அடுத்த 40 நாட்களுக்கு இது போன்ற சிக்கல் இருக்கும். எனவே பொதுமக்கள் அதை முழுமையான அட்டவணையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெற்கு ரயில் அறிவித்திருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.